அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா எறா வறுவல் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பெரிய பூண்டு, ஒரு பூண்டு தோல் எடுத்து இந்த மாதிரி நல்லா சைஸாக வெட்டி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், நம்ம பிரியாணிக்கு எப்படி வெட்டுறோமோ அந்த மாதிரி நல்லா மெலிசாக வெட்டி எடுத்து இதையும் ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடான உடனே 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே சோம்பு 1 ஸ்பூன், சோம்பு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் போட்டு நல்லா செவந்த நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட எறாவையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போது வெறுமிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியா மசாலாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது மேலே 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எறா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம், சாம்பார், கீரை, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.